Hi, hello, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை தான் போட போகிறோம். அதோட முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு இப்படி தட்டி வச்சுருங்க. காஞ்ச மிளகாய் உடச்சி இப்படி வச்சுருங்க. பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சுருங்க. எண்ணெய், தேங்காய் துருவினது, உப்பு தேவையான அளவு, கடுகு, சீரகம், இவ்வளோதாங்க இந்த பொரியலுக்கு தேவையானது. இப்போ இந்த வாழைப்பூவை வந்து பொடியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கிட்டேன் வாழைப்பூவை. ஒரு பூவு இது வந்து நாட்டு பூன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், துவக்காது. அது ஒரு பூவை க்ளீன் பண்ணி இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கடுகும் சீரகமும் போட்டுருங்க. நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கலைன்னா கசப்பு எடுக்கும், அதனால் நல்லா வெடிக்க விடுங்க. வெடிச்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக காஞ்ச மிளகாயும் பூண்டு நசுக்கி வச்சுக்கேன், அதையும் போட்டுருங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, அதையும் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை அதில் கொட்டிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரணும். அடுத்ததாக வாழைப்பூ சேர்த்துருங்க. அதில் கலக்கிடுங்க. அடுத்ததாக முருங்கைக்கீரை, இதை உருவி அலசி வச்சுருக்கேன், இதையும் இதோட சேர்த்துருங்க. இந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பூ இதெல்லாம் நல்லா வெந்து வர்றப்ப ஒரு பாதி வேகும், நல்லா கிளறுங்க. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க, வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், தாய்ப்பால் சுரக்கும், கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறை செஞ்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து வாழைப்பூவில் விட்டமின் பி இருக்குது, கீரையில் வந்து அயன் சத்து இருக்குது, பருப்பு போட்டிருக்கேன், அது வந்து புரோட்டீனு.
இது 3 சேர்ந்து ஒரே வேளையாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு அவசியம் கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்கிறவங்கள இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் வாயில் கூட சாப்பிட்லாங்க ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு. அடுத்ததாக உப்பு சரியான்னு பார்த்துக்கோங்க. அளவு உங்களுக்கு போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் சேர்த்துருங்க. தேங்காய் பூ வந்து வயிற்று புண்ணை வந்து ஆற்றக்கூடியது. வெயில் நேரங்களில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பெண் பிள்ளைகளுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க இது. பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த மிளகாவை வந்து தேங்காவோடு சேர்த்து கூட நீங்கள் லேசாக ஒரு சுற்றி மிக்சியில் சுற்றிட்டு அப்புறம் கூட போட்டுடலாம். அப்படி முழுசாக தெரியாது. ஏன்னா அதை அப்படி அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் காரம் தூக்கி காட்டும். அதனால தான் நான் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காவோட ஒரு சுற்று மிளகாயை குறைச்சி தேங்காவோடு சேர்த்து ஒரு அரைச்சி போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணுன்னு அப்படியே டெம்டேஷனாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.